காரணம் கேட்டிங்கனாக்கா, பெரும்பாலுமா இது எங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த இடத்த வந்து மக்களோட அ அ பிரசன்ஸ் அங்க இருக்காது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு ஒரு நெல் மூட்டைய ஃபுல்லா அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு எப்போ வேணாலும் திரும்பி அங்க வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆனா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க மக்கள் இருக்க மாட்டான். மனுஷன் இருக்க மாட்டான். அப்போ அந்த மாரி நேரத்துல என்ன ஆகும்னாக்கா, அந்த இடத்துல பக்கத்துல வந்து மிருகங்கள்லாம் வரும். ஏன்னா இங்க என்ன இருக்குது, இந்த மூட்டையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக வந்து மிருகம் என்ன பண்ணும், அந்த இடத்துல வரும். வர மிருகம் என்ன பண்ணாக்கா, அந்த இடம் வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எங்கேயாவது ஒரு மூலையில வந்து பார்த்து தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அங்க மிருகம் இருக்குதுன்ற விஷயத்த தெரியாமலே அங்க மனுஷன் வருவான். வந்து என்ன பண்ணுவான், தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ அந்த மிருகம் வந்து டக்குனு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எந்திரிச்சுக்கும். எந்திரிச்சோன்னு பார்த்தா இங்க மனுஷன் இருப்பான். அந்த மனுஷன் அடிச்சு கொன்னுடும், சாப்பிட்டோம், இல்லை ஏதோ பாதிப்பு உள்ளாகும். இது வந்து இந்த நெல் மூட்டை அடிக்க வச்ச இடத்துல. சரி, மரத்தடியில் ஏன் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தடியில் வந்து தூங்கும் மிருகம். அப்போ அங்கேயும் வந்து அந்த முகத்தை வரைஞ்சி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு வீட்லேயும் வரைஞ்சி வைப்பாங்க. இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க புதுசாக, அங்கேயும் அதை வரைஞ்சி வைப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க, கட்டுறதுக்காக லீவ் விட்டு போயிருப்பாங்க. திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எங்கன்னா தூங்க வாய்ப்பு இருக்குது மிருகங்கள்லாம் வந்து. அப்போ அங்கேயும் அந்த முகத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து பூசணிக்காய் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இல்லாமல் தட்டு இல்லை, கடாய் இல்லை, சட்டி இல்லை, பானை இல்லை, எதெல்லாம் ஒருத்தர் வரைஞ்சி அங்கே தொங்க விட்டுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகம் மட்டும் இல்லாமல் உருவமே சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மொத்த உடம்புமே இப்போ புதுசாக வீடு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முழு உடம்பே வந்து வைக்கோல்லாம் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பானையில் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கனாக்கா, அங்கே மனுஷன் ஒருத்தன் இல்லை அப்படின்னாக்கா மிருகம் அங்கே வரும். மிருகம் அங்கே வந்துச்சுன்னா அங்கே தங்கும். அங்கே தங்குச்சுனாக்கா மனுஷனுக்கு தெரியாது. அப்போ வந்து அந்த மிருகத்தால் பாதிப்பு மனுஷனுக்கு வரும். அப்போ மனுஷன் அங்கே இல்லாத போதும் மிருகங்கள் வரக்கூடாதுனாக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து இந்த மாதிரி மனுஷன் மாதிரியே ஒரு பொம்மையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க, சட்டியை ரெடி பண்ணி வச்சுருவாங்க, தலையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. சரி, இதனால மிருகம் ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிருகம் வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனை பதுங்கி தாக்கக்கூடிய சுபாவம் உடையது. எப்போனாக்கா மனுஷன் அசந்த நேரம் பார்த்து தான் மிருகம் நம்மளை அடிக்கும். ஆனால் என்ன பண்ணோம்னாக்கா, இந்த பெரிய பெரிய கண்ணு மூக்கு இது மாதிரிலாம் போட்டு நல்லா பூதாகாரம் மூஞ்ச போட்டு வச்சுக்கோங்க, மிருகம் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும். பார்த்தோன்னா இங்கே போகலாமான்னு பார்க்கும். பார்த்தோன்னாக்கா வந்து பெரிய முகம் மாதிரி தெரியுதா, கண்ணு மாதிரி தெரியுதா, ஐயோ இங்கே மனுஷன் இருக்கா, நம்ம போவோம்னா. ஏன்னா பொதுவாக வந்து மிருகத்தை பார்த்து மனுஷன் விட, மனுஷனை பார்த்து மிருகம் எப்படி இது எப்பவுமே பொதுவாக இயற்கையான சம்பவம் தான். இது பாம்புக்கு பொருந்தும், தேளுக்கு பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒன்றை பார்த்து பயந்து ஒதுங்க தான் பார்க்குமே தவிர அடிக்கணும்னு பார்க்காதுங்க. ஆனால் பக்கத்தில் வந்துச்சுனாக்கா அவங்க அடிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை பார்க்கவே இல்லையா, சுதாரிச்சுன்னு அவங்க நெருங்க மாட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி முகத்தெல்லாம் வரைஞ்சி வச்சாங்க. இது வந்து இப்போ மிருகம்லாம் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சிட்டி ஆகிடுச்சு, ஃபுல்லாக கான்கிரீட் காடாக ஆகிடுச்சு. இப்போ மிருகத்துக்கு இடம் இல்லை. மிருகத்துற இடத்துக்கு சேர்த்து நம்ம இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மிருகம்லாம் அழிஞ்சிக்கிட்டே போகுது. ஆனால் இருந்தாலும் அந்த பழக்க வழக்கம் இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கினாக்கா, இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புலியோட தொல்லை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா,